நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். நாம பிஎம்எஸ்டில ஒரு பிரைமரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்கோம். அவரோட நம்ம ஒரு கலந்துரையாடல் பண்ணலான்றக்காக தான் இப்போ இந்த காணொலியை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர்? என்னோட பேர் சஞ்சீவ் குமார். முதல்ல இருந்து வரேன் நான். ஓகே. 4 ஸ்டெப் பண்ணோம் நம்ம இதில் இந்த ட்ரீட்மெண்ட்டில். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பாடி நல்லா லூஸ் ஆகிட்டே வந்தது, நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடச்சிட்டே வந்தது. அப்புறம் இந்த கடைசி நம்ம இதில் பண்ணும்போது நல்ல ரிலாக்ஸ்டாக நல்ல பாடி ஒரு மெடிடேஷன் பண்ண ஸ்டேஜில் அப்படியே ரிலாக்ஸ்டாக நீட்டாக உடம்பு நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு, நல்ல கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சது. கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா தெரிஞ்சது. ஸோ அது இப்போ எந்திரிச்சு வர பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேஸ்லேயே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது, ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு நல்ல தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தேங்க்யூ சார். நன்றி. இதில் ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணில் நாங்கள் உருளைக்கிழங்கு வச்சோம். உருளைக்கிழங்கு வைக்கலாம், அல்லது வெள்ளரிக்காய் வைக்கலாம், அல்லது இந்த ஸ்வாப் வைக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம். எதுக்கு அதை வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால எப்போவுமே நாம் அந்த டவல் பாத் கொடுக்கும்போது கண் பிரச்சனை இருக்கான்றதை கேட்கணும். என்ன இல்லைன்னா டேரக்டோட கண்ணில் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை கண்ணில் ஏற்கனவே இரிட்டேஷன்லாம் இருந்தால் அதிகமாகிடும். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் அல்லது இது தக்காளியோட கட் பண்ணி வைக்கலாம். நான் நம்ம பெங்களூர் தக்காளி அதை கூட கட் பண்ணி நம்ம வைக்கலாம். வைக்கும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது உங்களுக்கு ஒரு தூக்கமான நிலை கிடைச்சிருக்கும். பொதுவாக நீங்கள் நம்ம யாராக தான் சொல்ல அந்த தூக்கத்தை என்ன பண்ண நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அப்படியே அதை ட்ராவல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நன்றாக இருக்கும். ஏன்னா இவர் சஞ்சீவ் என்னுடைய மிக பழைய மாணவர். இந்த முறை திடீர்னு இந்த டெமோ பண்ணதுக்கு அவரை கூப்பிட்டோம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சஞ்சய்.